வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் முதல் மீட்டிங் வந்து எனக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் செஷனை கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ இந்த இதில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம அடுத்தடுத்த லெவலில் நம்ம வந்து இன்னும் அடுத்த வருடங்கள் ஆகும்போது ஒரு புதிய வருடத்துல இருக்கோம். நம்முடைய லட்சியங்கள் மற்ற பாதைகள் எல்லாம் வந்து உயர்ந்த நோக்கத்தோட நம்ம லட்சிய பாதையை நோக்கி போக வேண்டும். அடுத்த வருடம் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில நாம மாறணும். அப்போ அதுக்கு பாருங்கன்னா வர நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கொடுத்துற பிக் பொனான்சா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா மார்ச் 22 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ வந்து நாம எல்லாருமே வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ எல்லாரும் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எடுக்க போற விஷயம் என்ன அப்படின்னா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். அதாவது குழந்தைகளுடைய வருங்காலம் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை அடிப்படையில் தான் வந்து மிகச்சிறந்த ஒரு வருங்காலத்தை நாம அமைச்சு கொடுக்க முடியும். அப்போ அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மிகச்சிறந்த ஒரு தலைவர்களாகவோ, ஒரு மிகச்சிறந்த ஒரு குடும்பமோ, ஒரு மிகச்சிறந்த ஒரு சமுதாயமோ, இல்லை மிகச்சிறந்த நாடோ வந்து அமையும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்ன, அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுங்கிற விஷயத்த தொடர்ந்து நம்ம அடுத்ததுல நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஓகே சார். Yes. So we'll talk today about Nutricharge Kids. And when we talk about Nutricharge Kids, you should know that we are presenting in 2 packs like this. One is Nutricharge Kids with delicious chocolate flavor, and this one is Nutricharge Kids delicious mango flavor. So these are the 2 packs of Nutricharge Kids, and let us move on and find what are there in it and how is it different from each other and what are to the child. The first and important one, when you take this pack and present, there are some things which you can tell on by reading the pack. The first is it is the daily nutrition drink for the children. The name is Nutricharge Kids with 49 vital nutrients, and not only that, it is clinically proven. And moreover, it is presentable in 2 delicious flavors with DHA and FOS put into, so that for the development of the child, the growing child needs all this. And we have got protein, carbohydrates, all those things, botanicals, vitamins, minerals, and all. So DHA, you know, because the hexanoic acid for brain development. So the child is developing stage. ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். அப்ப இந்த ப்ராடக்ட் மூலமா நம்ம என்ன குழந்தைகளுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம மக்களுக்கு வந்து கொடுக்க போறோம். அப்ப இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸுங்கிற அந்த ஒரு பொருள் வந்து 2 வகையான சுவைகள்ல வருது. ஒண்ணு வந்து சாக்லேட் சுவையிலும், மற்ற ஒண்ணு வந்து மாம்பழ சுவையிலும், அதாவது அல்போன்சா மாம்பழ சுவையில வருகிறது. அப்ப இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சிறந்த ஒரு கலவையாக டிஹெச்ஏ, அப்புறம் பாத்தீங்கன்னா எஃப்ஓஎஸ், அப்புறம் புரோட்டீன்ஸ், அதாவது வளரும் குழந்தைகளுக்கு தேவையான முக்கியமான வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா 10 பொட்டானிக்கல்ஸ் மூலிகைகளையும் வந்து இதுல சேர்த்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த டிஹெச்ஏங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தையுடைய மூளை வளரும் அந்த குழந்தையுடைய செயல்பாடு, மூளை வளர்ச்சி அது நல்ல ஒரு திறன்பட இருக்கிறதுக்கும், அந்த மூளை சிறந்த அளவுல செயல்படுவதற்கும் வந்து சிறப்பான ஒரு பொருளா வந்து இருக்கிறது. மேலும் எஃப்ஓஎஸ்ங்கிற ஒரு பொருள் அந்த குழந்தையுடைய செரிமான மண்டலம் வந்து ஆரோக்கியமாகவும், எந்தவித பிரச்சனையும் வராம நல்ல ஒரு செரிமானத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த எஃப்ஓஎஸ் வந்து அதுல சேர்க்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைந்த பலன்களை தரும் குழந்தையுடைய அந்த ஆரோக்கியத்தையும் அவருடைய மேம்பாட்டுக்கும் ஒரு அஸ்திவாரம் இடும் ஒரு முக்கியமான மூலக்கூறுகளா தான் இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஓகே சார். So now, as we all know that when we become father or mother, so when we get a child, the one thing which every parents think about is that they want to give their children a very good future. So everyone wants better children for their children, right? And where we actually end up is by looking for good education, good place where they can study and enjoy their life. All those things we look into that. For that we go to better schools, right? So a good education is essential for the better future from the beginning. That's what most of the people think, and that's true also. But along with good schools and big fees, good nutrition is also necessary, and that is the thing which we forget.
We give everything good except the health, except the nutrition. And this, because of lacking of nutrition and health, whatever good thing you give to the children, to their life, it will not be of any use whatsoever. So let's move on. அப்போ எல்லாருக்கும் வந்து வாழ்க்கையில வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்பது அப்படின்னா, அப்ப அந்த நல்ல குழந்தைகள் கிடைத்த உடனே நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த குழந்தைகள் வந்து அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா, ஒரு சிறந்த ஒரு எதிர்காலம் வேண்டும் என்றால், அந்த குழந்தைகளுக்கு ஒரு சரியான ஒரு படிப்பு, அதுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் வந்து எல்லோ பெற்றாலும். அப்போ அந்த குழந்தைகள் வந்து நமக்கு உருவாகிற அந்த குழந்தைகள் வந்து பிற்காலத்துல வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு குழந்தைகளாக வருவதற்கும் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எஜுகேஷன் அப்படின்னு சொல்ற விஷயம் தான். அப்போ இந்த எஜுகேஷன்லயும் அவங்களுடைய மற்ற வளர்ச்சிகளுக்கும் நம்ம வந்து அதிக அளவுல நமக்கு அடுத்து நல்ல ஒரு பள்ளியை தேடி, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், நல்ல ஒரு பள்ளியை தேடி நம்ம வந்து அந்த குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்கிறோம். ஏனென்றால் நல்ல ஒரு எதிர்காலம், அவர்கள் திறன்பட அவங்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் தீர்மானித்துக் கொள்ளும் அளவுக்கு அவர்களை நம்ம மாற்ற வேண்டுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இருக்கோம். ஆமா, இந்த 2 வகையிலையும் நம்ம தீர்மானிக்கிற நாம அந்த குழந்தைகளுடைய நல்ல ஒரு ஊட்டச்சத்துல நம்ம வந்து தீர்மானம் காமிக்கிறோம் அப்படின்னா, நாம யாரும் அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயத்த நாம காட்டுறதில்ல. அப்போ முக்கியத்துவம் எங்க காமிக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துல தான் நாம முக்கியமா காமிக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு அந்த குழந்தையுடைய ஊட்டச்சத்து அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக மாறுறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு வளமான வாழ்க்கையை நாம ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஓகே சார். Yes. Now, due to the practice of junk food, that's what the children are attracted to because of the advertisement and because of wherever they go, beautiful smell, looks very beautiful, very attractive packets, very attractively presented. And in the earlier days, maybe from some people or the other, they must have got this to taste. So due to the practice of junk food, nutrients are rarely available from the food which they take. Because in this junk food, with the picture shown over here, the children will get satisfaction, the children will get taste, and maybe they will get enjoyment for the time being. But for the future, it is absolutely hopeless because they will not get whatsoever any nutrient from the food they are eating. Not only that, because of that nutritional deficiency, the children starts getting sick again and again continuously. Just a little shift in the climate, they will be better now. They go to the school, their friend has got some problem, that problem will be carried back home with this child, and this child will be better. So this type of thing happens with the children because of the nutrition deficiency. Physical weakness, because they never grow according to the age, they never have weight according to the age, they don't have that mental development according to the age. So whatever be the case, because of this nutrition deficiency and lots of junk food being eaten by these people, the physical weakness remains and shows disinterest in studies and sports. So whatever thing you want to, you ask them to do, they may not be able to do that because they don't have any interest whatsoever for that thing which you are saying because of this deficiency. Next is, they also shows disinterest in food because you may be thinking that the good food is this, so I will give her or him this, but he will not take or she will not take because she's already shifted her all thoughts towards that junk food. Whatever you give, they will not take it. They will not feel it tasty. They will always run for that junk food. So disinterest in the good food which you give and lack of physical development, other problems are usually found. Physical problem doesn't mean that the height is being hampered, but the development of the vital organs inside the body, the vital muscles development, the bone development, everything goes wrong. So this is because of nutrition deficiency. And because of that, there are lots of advertisement comes. If you go to theater, they will show you 10 times. In the TV from morning till evening, these types of advertisements are there. Hoardings everywhere on the road, you can see that. And at every place, it will be advertised by the superstars of that area because the people will get attracted to them very nicely. And they show all these things. The supplements, give to the child. It's a non-plant boy. Okay, boost the secret of my energy. So all those things, Bonvita, all those things. So because we look into that ad and we get attracted, even the child gets attracted, we go to the market and buy all these types of supplements, which has got very less of nutrition and more of sugar, chocolate, and milk powder.
And because of sugar, chocolate, and milk powder, once the kid tastes it, he will continuously run behind it. Okay, and because of that, which they do not develop properly. So development will not be there at all. You may be giving it and you will be enjoying it, but the development you cannot see at all, because you are giving a supplement by getting attracted towards the advertisement shown by this company, which has got very less of nutrition and more of sugar, chocolate, and milk powder. Okay, we'll come back after finishing of this. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது சந்தையில பாத்தீங்கன்னா பல பொருட்கள் வந்து குழந்தைகள் சாப்பிட்ற மாதிரி கண்ணுக்கு கவர்ச்சியானவும், அதாவது பேக்கிங் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து பல பொருட்களை வந்து இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இவை எல்லாமே வந்து அந்த குழந்தைகளை வந்து தூண்டும் வகையிலும் அவங்களுக்கு வந்து அந்த கவர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில வந்து தான் தயாரிக்கப்பட்டது இல்லாம அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குற மாதிரி பொருட்களாக கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அவை எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ். அப்போ இந்த ஜங்க் ஃபுட்ஸ்னால ஈர்க்கப்பட்ட குழந்தைகள் வந்து வீட்டுல அதிகப்படியான உணவை சாப்பிடாம இந்த பொருள்கள்னாலேயே ஈர்க்கப்படுறாங்க. சந்தையிலையும் இதைத்தான் அதிகப்படியான அளவுக்கு விளம்பரப்படுத்தி மக்களை வந்து கவர் செய்யறாங்க. சோ இதுதான் வந்து ஒரு மாய உலகத்துல அந்த குழந்தைகள் வந்து அந்த விளம்பரத்தை தொடர்ந்து பாக்குறதுனால அவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து இல்லாத ஜங்க் ஃபுட்டை சாப்பிடும்போது அவங்களுக்கு உடம்புல வந்து அந்த நியூட்ரிஷனோட அளவு குறையுது. ஏன்னா ஜங்க் ஃபுட்ல நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து பொருட்கள் வந்து கிடையவே கிடையாது. அப்போ இந்த பொருட்களை தொடர்ந்து உண்ணும்போது அந்த குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. சோ அதோட மட்டும் இல்லாம அவங்களால மற்ற எந்த ஒரு செயல்பாடையும் சரிவர செயல்படாம அவங்க வந்து கஷ்டப்படுற நிலைக்கு போறாங்க. சோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இன்னைக்கு அவங்களுடைய உடம்புல வந்து அந்த பிசிக்கல் வீக்னஸ் வருது. ஏன்னா நல்ல ஒரு ஊட்டச்சத்து இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து சரியான ஒரு ஆரோக்கியமான எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியும். அப்ப ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னா அவங்க உடம்பு வந்து வலுவிழந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சரியாக அவங்களால செய்ய முடியாது. அப்ப அந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கியமற்ற குழந்தைகளாகவும் சரியாக எந்த ஒரு வேலையும் செய்ய செயல்திறனற்ற குழந்தைகளாகவும் தான் வந்து காணப்படுவார்கள். சோ இதுதான் வந்து அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து நாட்டம் இருக்காது. படிப்புலயோ இல்ல மற்ற விளையாட்டுகள்லயோ வந்து நாட்டம் இருக்காது. ஏனென்றால் உடம்புல அந்த ஒரு செயல்பாடு அந்த ஆரோக்கியம் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நாடி அவங்களால செயல்பட முடியும். இதனால மேலும் மேலும் அந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கியமற்ற குழந்தைகளா வாழறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட், அப்போ அதனால மட்டும்தான் இந்த பசங்க வந்து அந்த கவர்ச்சியான உணவை தேடி போகும்போது சரியான ஊட்டச்சத்து உணவுகள்ல அவங்களுக்கு எந்த ஒரு நாட்டமும் போறதில்லை. அந்த வீட்டுல கொடுக்குற அந்த உணவை வந்து ஒதுக்கி தள்ளுறதுக்கான இதுல போயிடுறாங்க. காரணம் என்ன, ஜங்க் ஃபுட்டை அவங்க அதிகப்படியான விரும்பும் போது அந்த கவர்ச்சியில அவங்க போய் விழும்போது அவங்க அந்த ஒரு சுவையை மட்டுமே நம்பி போறாங்க. அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான ஊட்டச்சத்து உணவு வந்து அவங்களுக்கு இதனால சரியாம கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. அப்போ இதுதான் வந்து இன்னைக்கு அந்த குழந்தைகள்ல வந்து உடல் வளர்ச்சியில வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுகிறது. அதாவது சரியான ஒரு வளர்ச்சிக்கான சரியான ஒரு எடையோ இல்ல சரியான ஒரு எடைக்கான ஒரு சரியான வளர்ச்சியோ இல்லாம ஒரு அப்நார்மல் சொல்ற ஒரு சரியான ஒரு விதத்துல அந்த குழந்தைகளோட உடல் வளர்ச்சி அமையாம அது மேலும் பிரச்சனைகள்ல தான் கொண்டு போய் விட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ இதுதான் வந்து இன்னைக்கு நியூட்ரிஷன் மூலமா இன்னைக்கு பல கம்பெனிக வந்து நம்மளை வந்து ஒரு மாய உலகத்துல விளம்பரம் என்னும் ஒரு மாய உலகத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த, அதாவது என்னுடைய பொருள்கள்ல இந்த மாதிரி ஊட்டச்சத்துகள் இருக்கிறது, இதை வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்ல ஆரோக்கியம்ங்கிற ஒரு மாய உலகத்துல விளம்பரம் மூலமா நம்மளை வந்து சிக்க வச்சு அதையே தாய்மார்கள் பார்த்து இதுதான் ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த பொருள்னு சொல்லிட்டு அதை நமக்கு வந்து விளம்பரம் மூலமா ஒரு கவர்ச்சியை காட்டுறாங்க. அதை தான் எல்லாரும் வாங்கி தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த பொருட்களை வாங்கி இன்னும் குழந்தைகளுக்கு வந்து சரியான ஒரு நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் இது எல்லாமே அதிகப்படியான சுகர்னு சொல்ற அந்த சர்க்கரையை தான் அதிகமாக மையமாக கொண்டு தயாரிக்கப்படுகிறதோடு அல்லாமல் வேறு எந்த ஒரு ஊட்டச்சத்தையும் வந்து ஒரு மையமாக கொண்டு அது செய்யப்படுவதில்லை. அப்ப இதனால்தான் அந்த குழந்தைகளுக்கு சரியான அளவுல அந்த ஊட்டச்சத்து கிடைக்காம போறதுக்கான ஒரு முக்கிய காரணம் இந்த சுவையிலேயே அந்த குழந்தைகள் தன்னுடைய அந்த வாழ்க்கையை அதுல செலவிட்டு அந்த ஊட்டச்சத்து கிடைக்காம சுவையை மட்டுமே நம்பி அவர்கள் மேலும் மேலும் வலுவிழந்த குழந்தைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் தவறான ஒரு விளம்பர அந்த உத்தி மூலமா அதனால் கவரப்பட்டு தவறான அந்த ஊட்டச்சத்து உணவுகள்ல தவறான அந்த சுகர் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதனால சரியான ஊட்டச்சத்து அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது. ஓகே சார். Yes. Now, ICMR has also set an RDA for children's health. It is not that the RDA has been
set for only the adults. No, it is also set for the children. And you know what is RDA, and you know also what is ICMR. So let us see what is the RDA of this. Because the children, you know, the energy, protein, fat, and minerals, the RDAs are shown below. Okay. The only thing which I would like to highlight in this big chart is that you can see that almost everything is similar till the boy and the girl is of the age of 9 years. Everything is almost similar. Look at this. No difference whatsoever. But when the menstruation starts to the girl after maybe 10 years, 11, 12, 13, whatever, it changes a lot. You can see the difference between the boys RDA and the girls RDA. And this is what we should understand. Otherwise, if we keep on giving the same type of RDA food to the boy and the girl, after a certain age, it will not have any effect whatsoever, or very less effect whatsoever to both boy and a girl. So we have formulated, or you should give a formulation which really confines to this RDA given by ICMR. And for vitamins also, it is very similar. You can see here again, you know, from the birth to the 9 years, everything for the boy and girl is same. But it changes drastically after the 10th birthday. So when a girl celebrates her 10th birthday, you should think very, very high, because just celebrating that 10th birthday will not be the similar to that of 9th birthday, because the 11th birthday is going to be very tough if you don't change your thinking process. So you need to give a total different RDA of energy, protein, fat, minerals, vitamins, and all those things to boy and girl differently. Okay, right, we'll come back. அப்போ ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு சரியான ஒரு ஊட்டச்சத்து அளவை வந்து ரெக்கமெண்ட் டயட்ரி அலவன்ஸ் அப்படிங்கிற ஒரு வரையறோட வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து தீர்மானிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு ஒரு சரியான அளவுல ஒரு ஊட்டச்சத்து உணவு இருந்தா அவங்க வந்து ஆரோக்கியமாக செயல்பட முடியும். அவங்க வந்து வருங்காலத்துல ஆரோக்கியமான அளவுல வந்து எந்த ஒரு செயல்பாடு செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு வரையறை அவங்க இது பண்றாங்க. அந்த ரெக்கமெண்டல் டயட்ரி அலவன்ஸ் படி என்ன அப்படின்னா, ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, இன்னென்ன வயதுல அவங்களுக்கு சரியான அளவுல அந்த புரோட்டீன் அண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா கொழுப்பு அண்ட் மினரல்ஸ் வந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுலதான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருந்தாலும் சரி, அவங்களுடைய 10 வயது வரைக்கும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த புரதம் இருந்தாலும் சரி, கொழுப்பா இருந்தாலும் சரி, இல்ல தாது உப்புகளா இருந்தாலும் சரி, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அளவாக தான் இருக்குது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஒரு 10 வயதுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ நம்ம வந்து கொடுக்குற அந்த விகிதாச்சாரம் வந்து மாறுபடுகிறது. காரணம் என்னன்னா, பெண் குழந்தைகள் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய உடல்ல வந்து பல மாற்றங்கள் உருவாகிறது. அவங்கள வந்து மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு சைக்கிள், அதாவது அந்த சுழற்சிக்கு வந்து அதுல போகிறதுக்கான நாட்கள் அவங்களுக்கு தொடங்குது. அதனாலதான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுக்குற அந்த விகிதாச்சாரத்தை நம்ம மாத்தி கொடுக்கணும். அதை மாத்தி கொடுத்தாதான் மட்டும்தான் அவங்களுக்கு சரியான ஒரு விஷயத்த, ஆரோக்கியத்தை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் சார், ஸோ இதுல விட்டமின்ஸும் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து 9 வயது வரைக்கும் அதாவது அது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, 9 வயது வரைக்கும் ஒரு சரியான அளவுல கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா 10 வயதுல நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்தாகணும். ஏன்னா உங்க குழந்தைக்கு ஒரு 10 வயது ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மாற்றம் கண்டிப்பா நம்ம உருவாக்கியே ஆகணும். ஏன்னா பெண் குழந்தைக்கு அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை, அதாவது ஊட்டச்சத்து வகையில நம்ம அந்த மாற்றத்தை உருவாக்கி தான் ஆகணும். அதே 11 வயது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம நிறைய மாற்றத்தை கண்டிப்பா அந்த குழந்தைகளுடைய உணவு முறையில பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாற்றத்தை உருவாக்குறது. அதை சரியா நம்ம கவனிக்காம கொடுக்கல அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு வருங்காலத்துல ஒரு சரியான ஒரு ஆரோக்கியமான சந்ததியை கொடுக்கறதுக்கான, தலைமுறையை உருவாக்குறதுக்கான அந்த ஒரு கொள்ளள கெப்பாசிட்டி இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனாலதான் இந்த விட்டமின்ஸா இருந்தாலும் சரி, இல்ல தாது உப்புகளா, மினரலா இருந்தாலும் சரி, புரோட்டீனா இருந்தாலும் சரி, அந்த RDA வந்து இதுதான் இந்த அளவுக்கு கொடுக்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு சரியாதான விகிதாச்சாரத்துல ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்ததியை அவங்க உருவாக்கப்படுவார்கள்ங்கிறத அவங்க தீர்மானமா சொல்றதுனாலதான் இந்த விஷயத்தை நாம இதுல சரியான அளவுல நம்ம கொடுத்திருக்கோம். ஓகே சார். Now, inadequate intake of nutrients can cause irreversible obstacles that it cannot be changed. Once it comes into the body, enters into your body, you cannot go back to the old state in children's development. For example, what are they? We will see, such as the stagnation in length of the children by not getting enough protein. Because at this growing age, if the child does not get enough protein, then the stagnation of the length of the child happens. Simply
will not grow. So when he reaches the age of 21, 22, 23 and all, he will look like he's studying in a 5th or 6th class. So that is called stagnation of length due to lack of protein. Children's brain development is also less due to the intake of DHA, very less intake. In fact, most of the people even don't take, and brain nutrition elements apart from that. So all these things are not adequately supplied. So the brain development is absolutely very, very low. Then the height of many children is very low according to the age. That is also another thing. It's not that the height is not there. It is also that according to the age, the height is not there. That's another big problem. And one out of every 3 children affected by nutritional deficiency in the world lives on India. Just imagine. In India, 1 out of 3 children, if is affected by nutritional deficiency, that will be in India. Just imagine where we are. When we talked about Nutricharge women, we really talked about the women empowerment and all those things. Every government talks about women empowerment, and what is that is happening? We have seen that even 53% of the ladies are anemic, 50% of the pregnant ladies all over India are anemic. And if you confine to the study to the 36 main cities of India, the percentage grows even bigger. From 53% it moves to 60%. So just imagine if the case is like that, because it has started from here. You can see the children are 1 out of every 3 children are nutrition deficient. So how they will be getting the correct health when they grow up? And about, look at this, another very, very pathetic picture. About half of children, that is almost 48%, under the age of 5 in India remain malnourished for a very long time. That means even they are not even getting adequate and enough food to eat. Just forget about nutrition and nutrients. They are not even getting enough food to eat. So just imagine, where are we standing? We all talk big, big things. All politicians come and say that we are doing this, we will do this. But unfortunately, after all these years, this is the scenario of a developing country, and this is a scenario of our children who will be developed to become a great personality in the future. But unfortunately, if the situation is like this, nothing will happen. Not only that, their height is very low according to age, as we have seen that, so their development is also very, very incomplete. So it's just not that the height is not there. In fact, most of the vital organs may also be hampered by the development. Next is many children very weak according to their height and age. You can see very tall guy, very hefty or nicely weighted. But the problem is, after having that good physical structure, they are absolutely weak. This is another big problem we face. And 1 out of every 5 children under the age of 5 in India is weak. We are talking about future of India, and this is future of India. And if the situation is like this, you just understand where we will end up after, say, 5 years, 10 years, or even 50 years. Now, in India, another characteristic situation. 43% of children under the age of 5 are generally underweight in proportion to their age. Now, when I say 43% children below the age of 5 are generally underweight according to their age, and I would also like to add here that almost 40% of the children under the age of 5 are generally overweight also. So the normalcy is very, very less. So that is a very alarming picture. So we need to change the habit of our children. Otherwise, we will have to suffer a lot in the future. And all these things happens because the developing child lacks protein. And this is one nutrition supplement or nutrient which most of the people still not have understood the value of. They talk, if you take protein, if you take for a very long time, your this organ will go, your that organ will go. All these things they say because they are unknown to the nutritional science. Because if they are known to nutritional science, they won't have talked such foolishness. Because protein is absolutely important. And as it is written here, it is not only important for children, for everyone, in fact. So now we are talking about the kids. So I'm talking about from the children's perspective. And important nutrition in children's development is protein. So we should all understand this. Yes, sir.
அப்போ சரியான போதிய ஊட்டச்சத்து இல்லாமை தான் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையா அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய வளர்ச்சியில வந்து பாதிப்பை வந்து உருவாக்கிறது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து சரிவர அந்த ஊட்டச்சத்தை கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் ஏற்படும் பல பிரச்சனைகள் வந்து சரிபட்டு அவங்க வந்து மிகச்சிறந்த அளவுல திறன்பட்டு செயல்படுற அளவுக்கு அவங்க வந்து அவை உதவி புரிகின்றன. அப்போ குழந்தைகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த வளர்ச்சி அடையும் போது அவர்களுக்கு வந்து அந்த முக்கியமான ஊட்டச்சத்துக்கான புரோட்டீன், அப்புறம் ஃபேட், விட்டமின் போன்ற பல விஷயங்கள வந்து சரிவிகிதமான அளவுல நம்ம குடுக்கும்போது தான், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடல் வளர்ச்சியில வந்து சரியான அளவுல ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, புரத சத்து வந்து சரியான அளவுல ஒரு குழந்தை எடுக்கல அப்படின்னா, அவங்களுடைய அந்த வளர்ச்சிங்கிற ஒரு விதயம் வந்து சரியான அளவுல இருக்காது. அப்ப அந்த குழந்தைகளுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, அந்த புரதச்சத்து குறைபாடுனால அவங்க சரியான ஒரு வயதுக்கு ஏற்ற அந்த வளர்ச்சிய வந்து அவங்க அடையாம, பார்ப்பதற்கு சிறிய குழந்தைகளைப் போல வந்து காணப்படுகிறார்கள். காரணம் என்னன்னா, இதை எல்லாமே அந்த ஊட்டச்சத்து இல்லாமையினால் ஏற்படுற ஒரு முக்கியமான பிரச்சனைகளா நம்ம அத சொல்ல முடியும். அப்ப இதுதான் வந்து குழந்தைகளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்படுற ஒரு பிரச்சனைகளா இருக்கிறது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, DHA சொல்ற அந்த முக்கியமான மூலக்கூறு சரிவர கிடைக்கல அப்படின்னா, அந்த குழந்தைகளுடைய அந்த மூளை வளர்ச்சி வந்து சரியான அளவுல வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறாது. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளாலேயும் எந்த ஒரு விஷயத்திலயும் அவங்க அறிவோடையும், புத்தி கூர்மையோடையும் வந்து செயல்பட அவங்களால கவனித்து செயல்பட முடியாது. இவை மாரி பிரச்சனைகள் வந்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால தான் ஏற்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, மிக 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 குறைய அந்த உயரமுடைய குழந்தைகள் இன்னைக்கு நெறைய குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அதுவும் காரணம் என்னன்னா, சரியான அந்த ஒரு வயதுக்கு ஒத்த அந்த இது அவர்களுக்கு வந்து நியூட்ரிஷன் அந்த ஊட்டச்சத்து கிடைக்காமனால தான், அதாவது வயது அதிகமாக இருந்தாலும் அவருடைய உயரம் வந்து மிக குறைவாக காணப்படுகிறது. இவைக்கும் முக்கியமான காரணம் அந்த ஊட்டச்சத்து தான். இதனால தான் இன்னைக்கு இந்தியால ஒவ்வொரு 3 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி ஒரு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ட் ஊட்டச்சத்து குறைபாடுனால வந்து பாதிக்கப்படுறாங்க. இதனால தான் பல குழந்தைகளுக்கு வந்து கண்கள் குறைபாடு போன்ற பல குறைபாடுகள் வந்து இன்னைக்கு தொடர்ந்து வந்திருக்கிறது. இன்னைக்கு நாம வந்து என்ன பண்றோம்னா, பெண்களின் சுய முன்னேற்றத்த பத்தி நெறைய பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா, அந்த பெண்களின் சுய முன்னேற்றத்துக்கு நம்ம பேசிக்கிற நம்முடைய இந்தியாவுல தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அனீமிக்ன்னு சொல்ற அந்த ரத்த சோகையில வந்து 53% பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல தான் கர்ப்பிணி பெண்கள் வந்து 50% பெண்கள் வந்து ரத்த சோகை நோயோட தான் காணப்படுறாங்க. அப்ப நாம இந்த இடத்துல சுய முன்னேற்றத்துக்கு சார் பிஃபோர் சார். சுய முன்னேற்றத்தை பேசி வந்து எந்த ஒரு விதமான பிரயோஜனமும் கிடையாது. காரணம் என்னன்னா, நம்ம அடிப்படையே வந்து சரி பண்ணாம, எந்த அளவுக்கு நம்ம சுய முன்னேற்றத்த பத்தி பேசினாலும், அதற்கு எந்தவித ஒரு தீர்வும் கிடைக்க போவதில்ல. காரணம் என்னன்னா, அடிப்படையிலேயே அந்த பெண்களுக்கான அந்த ஒரு ஆரோக்கியம், ஊட்டச்சத்துங்கிற ஒரு விஷயத்த நாம அடித்தளமிட்டு சரியான அளவுல குடுக்கும்போது தான், ஒரு பெண்களுக்கான அந்த சுய முன்னேற்றங்கிற ஒரு விஷயத்துல நாம வந்து மிகப்பெரிய அளவுல ஆர்வம் காட்ட முடியும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நெறைய அரசியல்வாதிகள் வந்து நாங்கள் வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை சரி பண்றோம், பெண்களை முன்னேற்றத்தை பண்ணிடுவோம்னு வந்து வெறும் வாக்குறுதிகளை மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர, அதற்கான எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுவதில்லை. அப்ப அந்த விஷயத்துல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், அவருடைய ஊட்டச்சத்தை அவருடைய ஆரோக்கியமா மாற்றத்துக்கான விஷயங்கள்ல நம்ம வந்து கருத்தை நாம உண்டு பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவருடைய மாற்றத்தை நம்ம உருவாக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதனாலதான் வந்து இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில இந்த அவருடைய அந்த ஆரம்ப காலகட்டத்துல ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்து சரியான ஒரு அமையாததுக்கு காரணம் என்னன்னா, டெவலப்மெண்ட் சொல்ற அந்த உடல் வளர்ச்சி. அந்த உடல் வளர்ச்சி சரியா அமையணும்னா, அதுக்கு சரியான ஒரு ஊட்டச்சத்து போனா மட்டும்தான் அந்த குழந்தைகளை வந்து சரியான உயரத்துக்கு ஏற்ற அந்த வயதுக்கு ஏற்ற உயரம் அவர்களுக்கு அமையும். அது அமையாததுக்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு. இதனாலதான் நிறைய குழந்தைகள் வந்து உடல் உறுதியற்று அவங்க வந்து ரொம்ப வீக்கா காணப்படுறாங்க. சரியான வயதுக்கு ஒத்த சரியான உயரம் இல்லாம குழந்தைகள் காணப்படுறதுக்கு காரணம் என்ன? முழுக்க 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 அந்த நியூட்ரிஷன் குறைபாடு தான் நம்ம வந்து எடுத்து சொல்ல முடியும். அப்போ இதுல நாம கண்ணும் கருத்துமாக இருந்தான்னா, அது நம்ம இது சொல்ற மாரி அதாவது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைகளும் 5 வயதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக்காக தான் காணப்படுறாங்க. அப்போ காரணம் என்ன? அந்த வயதுக்குள்ள அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து 5 வயதுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிற அந்த சரிவிகிதமான அந்த ஊட்டச்சத்து கிடைக்கப்பெறாமை தான் முக்கியமா காரணமா இருக்கு. அப்ப 43% குழந்தைகள் 5 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் வந்து அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஊட்டச்சத்து கிடைக்காததுக்கான குறைபாடு. அப்ப எங்க கிடைக்கும்? அப்ப அந்த அடிப்படையிலேயே அந்த குழந்தைகளுக்கு அது சரிவர அமைந்திருந்ததுனால், கண்டிப்பாக அந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கியமான ஒரு வளமான முன்னேற்றம் உடைய ஒரு பாரதத்துல வந்து ஒரு மிகச்சிறந்த குழந்தைகளா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவை எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா,
இந்த சரியான அளவுல அவங்களுக்கு அந்த புரதச்சத்தும் மற்ற நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துக்களும் கிடைக்காமதான். ஒரு குழந்தை ஆரோக்கியமாகவும் முழு வளர்ச்சியுடனும் எந்த ஒரு செயல்பாடையும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சாதிக்கணும் செய்யணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை சரியான புரதம் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கணும். அந்த சரியான புரதத்தோட அளவு அந்த குழந்தைகளுக்கு சரிவர கிடைக்காம போறதுதான் இன்னைக்கு பல பிரச்சனைகளை வந்து குழந்தைகள் கொண்டு போய் பல குறைபாடுகளை கொண்டு போய் குழந்தைகளை விடுது. இதை நாம நேரடியாகவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ புரோட்டீன் சொல்ற அந்த புரதச்சத்து மிக 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 அவசியம், அத்தியாவசியமான ஒரு விஷயம். அது குழந்தைகளுக்கு சரியான அளவுல கிடைக்க பெற்றால் கண்டிப்பாக அந்த குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக கண்டிப்பாக மாறுவார்கள். அப்ப அதுல நாம ஊட்டச்சத்து மேல் மிக 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 அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். ஓகே சார். Yes, yes. Now, what are the benefits of protein that you should understand? And this is very, very important that you should not forget this, because it will be helpful not only to sell Nutricharge kits, but also to sell all the protein products of Nutricharge. It helps the children's development, but we are talking more on the children's per se. So this is also applicable for the men and women. But the development case, as the height and all those things remains same if after 21 years you are taking. The helpful in maintaining body organs and helpful in making muscles. So these are the benefits of protein. And now we'll see, due to the protein deficiency in children, what actually happens to them. One is diarrhea or stomach burns. Absolutely dangerous, because if it continues non-stopping, the child may even die. And recurring sickness or infection with decreased body immunity. So recurring sickness means continuously, because there is no protein and there is no building block of the body there, and there is no security guard. So everything enters the body very poorly, and that leads to dangerous situation. And this risk is written here as recurring risk and sickness and infection. Now, this is an alarming picture. That is about 50% of the school-going children do not have breakfast regularly. This is a very big problem. So we should see that the children are taking the breakfast regularly when they move out of their house for school. If you understand, at any age this is applicable, right? And after an overnight sleep, and their growing body needs nutrients, because the child must have taken the dinner by 8 o'clock, and in the morning, if she or he doesn't take anything, so the next food he will be taking by the lunch break 12:30 or 1. So what actually happens is overnight sleep and this much of gap, and the body is growing. So the growing body needs nutrients, and you are not giving any nutrient whatsoever. So where this child will get energy. And by not having breakfast, these are some of the things which you should understand and tell your children that you should not leave breakfast at all, because their physical development enthusiasm will go down drastically. The ability to learn also will go down drastically. Memory and academic performance, as well as emotional and psychological things, will not work properly at all. So it will be working by 25% of what they are having. So the overall performance in any field will not be there at all. And these everything, whatever is shown over here, will be adversely affected if the child is not having any breakfast whatsoever. Okay, we'll go back and come back. Raju, പറഞ്ഞോളൂ. Raju, മ്യൂട്ടായി കിടക്കുക. சாரி சார், ஒரு கால் வந்து. ஓகே, சரி. அப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து அப்போ இதுதான் வந்து, அதாவது புரத பொருள்கள் வந்து இன்றியமையாத ஒரு பொருளா வந்து அது வந்து மிகச்சிறந்த ஒரு ஊட்டச்சத்தா இருக்குது. அந்த புரத பொருள் வந்துதான் அந்த குழந்தைகளுடைய அந்த டெவலப்மெண்ட் சொல்ற அந்த வளர்ச்சிக்கு வந்து ஒரு இன்றியமையாத ஒரு அடித்தளமான ஒரு பொருளா இருக்குது. அதோடு மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்கிற முக்கியமான அந்த உறுப்புகளுடைய வளர்ச்சிக்கும் வந்து இது மிகச்சிறந்த அளவுல அதை வந்து சரியான அளவுல பாதுகாப்பதற்கும் அதை சரிவர இயக்குவதற்கும் புரதத்தோடைய இன்றியமையாதை மிக மிக அவசியமாகிறது. அதோட மட்டும் இல்லாம நம்ம உடம்புல வந்து சரியான அளவுட மசில்ஸ், அதாவது தசைகள் வந்து உடம்புல வந்து உறுதியுடன் கட்டுப்பாடுடன் இருக்கிறதுக்கு நம்முடைய எந்த உடல் இயக்கத்திற்கும் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆதாரமாக இருப்பதும் பாத்தீங்கன்னா மசில்ஸ். அதுக்கும் புரோட்டீனோட இன்றியமையாதை மிக மிக அவசியம். அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா,
இந்த பற்றாக்குறை வந்து அதிகமாக காணப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி பற்றாக்குறை ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்புழுக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த குழந்தைகள உடம்புல வந்து உருவாகும். மேலும் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அவங்கள வந்து இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போகும். அதனால் அடிக்கடி அவங்க ஏதாவது ஒரு தொற்று நோய்க்கோ, இல்ல ஜுரம் போன்ற எந்தாவது ஒரு வியாதிக்கோ அவங்க வந்து ஆளாக நேரிடும். இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த புரத சத்தோட குறைபாடு காரணமாக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, 50% குழந்தைகள் என்ன பண்ணீங்கன்னா, சரியான அளவுல காலை உணவை எடுத்துக்கொள்வதே இல்லை. நெறைய குழந்தைகள் வீட்ல நம்மளாலயே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு குழந்தைகள் என்னன்னா, காலை உணவை ஒதுக்குகிறார்கள். காலை உணவை தவிர்க்கிறார்கள். அப்ப இந்த மாரி காலை உணவை தவிர்க்கும் போதே, நம்முடைய உடம்புல சரியான அளவுல அந்த ஊட்டச்சத்தை எடுப்பதற்கான அந்த வாய்ப்புகள் மேலும் மேலும் குறைந்து கொண்டிருக்கும். காரணம் என்னன்னா, நெறைய குழந்தைகள் வந்து இந்த ஜங்க் ஃபுட் மேலேயே, அதாவது அந்த அதிகப்படியான இந்த மாரி உணவுகளுக்கு மேல நாட்டம் இருப்பதனால, சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மீது அவருடைய நாட்டம் போகாத ஒரு காரணத்தினாலும், இந்த குழந்தைகள் வந்து நெறைய குழந்தைகள் சரியான நேரத்துக்கு இன்னைக்கு தூங்குறது கிடையாது. அப்போ ந ந இரவு நேரம் மிக ந ந லேட்டான இதாக தூங்கி எழுந்தாலும், அந்த குழந்தைகளுக்கு நாட்டம் வந்து இந்த அ ஊ அ ஊட்டச்சத்து பொருள் மேல் போவது கிடையாது. உணவு மேல் போகுது. அப்போ இந்த இது தொடர்ந்து உணவை எடுத்துக்கொள்ளாம இருப்பதனாலயும், சரியாக இந்த நேரத் தவறி ந உணவை எடுத்துக்கொள்ளும் போதும், அந்த வளரும் அந்த உடலுக்கு, அதாவது குரோயிங் பாடின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த வளரும் உடலுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் தேவை. அப்ப உடலுக்கு இந்த மாரி இந்த நேரத் தவறி இந்த உணவை எடுத்துக் கொள்வதனாலும், அந்த குழந்தைகளுக்கு சரியான அளவுல ஊட்டச்சத்து உடலில் கொண்டு போய் சரியான அளவுல சேர்வதில்ல. இந்த மாரி ஏற்படும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த காலை உணவை அதிகப்படியான அளவு அதிகமான குழந்தைகள் தவிர்ப்பது இந்த காலை உணவு தான். அந்த காலை உணவை தவிர்ப்பதன் மூலம் அந்த குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னா, சரியான வளர்ச்சி உருவாகாது. எந்த ஒரு விஷயத்திலும் நாட்டம் இருக்காது. அதே மாரி எந்த ஒரு விஷயத்தையும் சரியா கத்துக்கொள்ற அந்த திறன் இல்லாம போய்விடும். மேலும் பார்த்தீங்கன்னா, மெமரி அண்ட் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் வெல் அஸ் எமோஷனல் சொல்ற அந்த சைக்காலஜி ஸ்கில், அதாவது ஸ்கூல்ல வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து பங்கேற்று, அதுல ஆர்வத்துடன் விளையாடி அவங்க வெற்றி பெறது, அந்த அறிவு கூர்மையை காமிக்கிறது, தன்னுடைய திறமையை வெளிப்படுற இந்த எல்லா ஒரு விஷயத்திலயும் வந்து அவங்களால சரிவர வந்து தொடர்ந்து இயங்க முடியாம, அந்த குழந்தைகள் வந்து வலுவிழந்த குழந்தைகளா காணப்படுவாங்க. காரணம் என்னன்னா, சரியான அளவு ஊட்டச்சத்து காலை உணவ வந்து அதுல எடுத்துக்கொள்ளாம போறது, அதை தவிர்ப்பதன் மூலமா தான் இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் உருவாகிறது. ஓகே சார். Yeah. And many children are reluctant to eat food. Whatever tasty food you give, they will not take because they are more interested towards the other food which I have already shown you. And 81% of it's not that child is in problem, but there are parents, especially mothers, they are not actually taking this type of food to them. In fact, they want to safeguard themselves, so whatever the child asks, they give. And 81% of Indian mothers consider the children to be reluctant, that is, picky eaters. There are seen many of the parents saying that my child takes only this, he doesn't take that. They think that by saying that it is something they are going to get. No, unfortunately not. And this is the terminology, or this is the sentence which most of the mother in India says, that my children is a picky eater and he doesn't take any type of all kinds of food. Some specific food only he takes, and that is the big problem. And many others also feel their child lacks energy and gets tired quickly. They say this, that my child lacks energy, so he'll always be sleepy and gets tired very quickly, whatever you do. This every mother says, but they don't directly look into what could be the reason for this. And if you understand the reason for this, then the remedy is almost in your hand. And what are the possibly beneficial ingredients for brain development, right? Because if you want your child to have a very nicely developed brain, you need to give all this. This is what the people say, this is what the book says. But you should know from where we get it. If I say you take this DHA, choline, neosporin, cardiophoria, iron, phosphorus, B complex, vitamins, manganese, vitamin C, and iodine, you can see there we have got different types of ingredients put over here. We have got minerals, we have got vitamins, we have got even botanicals. Everything is put over here. But from where we get all this? You need to give it in a very correct proportion. From where we get it? That's another question. Second question comes is,
the potential beneficial ingredients to increase the children's immunity. So if you want to increase the children's immunity, you forget about children's immunity. Even the mothers don't allow the child to play in the ring. He will not be allowed to walk barefoot on the ground. So these are all immunity boosters if you allow. But unfortunately, we don't actually ask them to do all these things. So we are actually hampering the chance of immunity power in that child. So to get the immunity power to the child, you need to give him iron, L-lysine, zinc, copper, selenium, vitamin A, vitamin E, and the probiotics. Again, variety of ingredients. And the final one is the potential beneficial nutrients for physical development, which is another big question mark. Most of the children are not growing according to the age. So for that, you require protein, L-lysine, magnesium, chromium, potassium, vitamin D, phosphorus, magnesium, and calcium. All these, if you put together and give it to the child, his physical development, his immunity, and his brain development will be fantastic. Now, all these almost 20 ingredients I have told. So where we will get it? How purity will be that when we take it from the market? All this needs to be understood. But unfortunately, the people don't understand. There are things available in the market which covers all these ingredients. And we are the only people who should go and tell this to the people around us. அப்போ நிறைய குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த உணவை வந்து சரியான அளவுல அது அவங்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்லை. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த உணவு மேல எந்தவித நாட்டமும் வர்றதில்ல. அதுலயே பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் யாரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். 81% இந்திய தாய்மார்கள் வந்து அவங்களே வந்து ஒரு பெருமையோட சொல்றாங்க, என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து நான் சில பொருட்களை வந்து சாப்பிடுவான், சில பொருளை சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகளுக்கு என் பையனுக்கு இதுதான் பிடிக்கும், இந்த பொருள் பிடிக்காது, பால் அவனுக்கு அறவே பிடிக்காது, ஆனா மத்த பொருள்லாம் சாப்பிடுவான் அப்படின்னு இது பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கே தெரியுது இந்தந்த விஷயங்கள் வந்து சரியான அளவுல வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கே வந்து, அதாவது இதுதான் வந்து என் குழந்தை சாப்பிடுவாங்கிற அளவு பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ பிக்கி ஈட்டர்ஸா இருக்கிறாங்க. அப்போ இதே தாய்மார்கள் தான் என்ன சொல்றாங்க, என்னோட பையன் வந்து என்னோட பொண்ணு வந்து ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா காணப்படுறான், இல்ல அவனுக்கு எந்த விதமான விஷயத்தையும் அவன் பண்றது இல்ல, சும்மாவே இருக்கிறான், வீட்லயே முடங்கி போய் கிடக்குறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு வந்து சரியான அளவுல அந்த ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்கள் எது என்பதை தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியாத ஒரு காரணமானதுனாலதான் இந்த குழந்தைகள் வந்து இந்த மாதிரி வந்து காணப்படுறாங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்போ ஊட்டச்சத்துக்கு வந்து ஒரு பொருளை ஒரு குழந்தைக்கு வந்து சரியான அளவுல வேணும்னா, அந்த குழந்தைகளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், அது மூளை வளர்ச்சிக்கு எவைகள் தேவை? இன்னைக்கு நாம வந்து இந்தந்த மாதிரி ஒரு விஷயத்துல இது சரியான அளவுல இருந்தா அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த மூளையோட வளர்ச்சி வந்து சரியான அமைப்புல அந்த உடலுக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கிறதுல ஒரு கலவை இருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் டிஹெச்ஏ, கோலின், அப்புறம் பாத்தீங்கன்னா டினோஸ்போரா கார்டிபோலியா, அயன், பாஸ்பரஸ், பி காம்ப்ளெக்ஸ், மேங்கனீஸ், விட்டமின் சி, அப்புறம் அயோடின், இவை வந்து சரியான ஒரு அளவுல இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தையுடைய அந்த மூளை வளர்ச்சிக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் கொடுத்து அவை சரியான அளவுல அந்த குழந்தைகளை செயல்பட வந்து அவை உறுதியளித்து கொடுக்கும். மேலும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையுடைய உடல், அதாவது உடல்ல பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பாற்றல்ங்கிறது வந்து மிக மிக அவசியம். ஏன்னா எந்த ஒரு குழந்தையும் வந்து இள வயதுல இருந்து வளர்ந்து வரும்போது அந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படும் ஒரு தன்மையில இருப்பாங்க. காரணம் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த நோய் எதிர்ப்பாற்றல் வந்து மிக மிக அவசியம். அந்த நோய் எதிர்ப்பாற்றல் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தை செலுத்தி அவங்க வந்து அதை செயல்படுத்த முடியும். அப்ப அந்த நோய் எதிர்ப்பாற்றலுக்கு நம்முடைய ஒரு சரியான ஒரு கூட்டு கலவையான அந்த ஊட்டச்சத்துல கொடுத்தால் மட்டும்தான் அந்த உடம்புல சரியாக அவை வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப அவைகள்ல பாத்தீங்கன்னா அவையில முக்கியமா இரும்புத்தாது, லைசின், சிங்க், காப்பர், செலினியம், விட்டமின் ஏ, விட்டமின் இ, ப்ரோபயோட்டிக்ஸ், இவை எல்லாம் வந்து சரியான ஒரு விகிதாச்சாரத்துல இருக்கும்போது மட்டும்தான் அந்த குழந்தைகள் வந்து எந்தவித உடல் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறனுடன் வந்து காணப்படுவார்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ அப்ப அதோட மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சிங்கிறது மிக மிக முக்கியம். வயது இருந்தால் மட்டும் போராது, அந்த வயதுக்கு ஏற்ற உடல் வளர்ச்சி வேணும்.
எடை இருந்தால் மட்டும் போதாது, அந்த எடைக்கு ஏற்ற வயதும் அந்த ஒரு உயரமும் வேணும். அப்போ இது வந்து விகிதாச்சாரத்துல மாறுபடாம அந்த குழந்தைகளுக்கு சரியான வளர்ச்சிக்கு ஏற்ற அந்த வயதுக்கு ஏற்ற அந்த உடல் வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கலவையோட ஒரு இதுவா கொடுத்தா மட்டும்தான் அந்த உடம்புல வந்து அந்த சரியான ஒரு வகையில அது வந்து ஊட்டச்சத்தை கொடுக்கும். அவைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன், லைசின், மெக்னீசியம், குரோமியம், பொட்டாசியம், விட்டமின் டி, பாஸ்பரஸ், மேக்னீஸ், கால்சியம் அப்படிங்கிற ஒரு கலவை. அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, அந்த இம்யூனிட்டி பவருக்கும் சரி, நோய் எதிர்ப்பாற்றலும் சரி, அது மாதிரி பிரெயினோடைய அந்த மூளை வளர்ச்சிக்கும் சரி, அப்போ இவையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சந்தையில கிடைக்குதா, சரியான அளவுல கொடுக்குறாங்களா, கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு சந்தைகள்ல பொருள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இருக்கிறது சந்தையில. ஆனா இன்னைக்கு அது யாருக்கும் தெரியறது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கூட்டுக்கலவை இருக்கிற அந்த ஊட்டச்சத்தை கொடுக்கும் போது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகச்சிறந்த ஆரோக்கியமான எதிர்காலமாக நிச்சயமாக அமையும். Yes. Now, benefits of pre and probiotics. Many times we have talked about it. And probiotics are the good bacteria which we find in our small intestine and helps in the digestion. And prebiotics are the food for that probiotics. So if you give correct amount of pre and probiotics, it makes digestive enzymes, vitamins, and it helps the gut to be very healthy. And nutrient supplementation can help to increase physical growth, mental development, and prevent the infection of every child every day. So this is what we all should understand, that absolute perfect nutrition supplementation should be done for the developing child. If you don't do that, you don't have any regard to say that, or you can't say that you really love your child. This you should understand very, very properly. அப்போ குழந்தைகளுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து செரிமானம். அப்போ செரிமானம் வந்து சரியான அளவுல அந்த உடம்புல நடந்தாதான் இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த உடம்புக்குள்ள போயிட்டு சரியான அளவுல அதற்கான எல்லா ஒரு தீர்வையும் நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை வந்து கொண்டு வர முடியும். அப்போ அந்த டைஜஸ்டிவ் என்சைம் விட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் தான் வந்து சிறந்த அளவுல வந்து நம்முடைய செரிமான மண்டலத்துல செயல்பட்டு இவைகளை சரியான அளவுல உடம்புல உட்வைக்கிறதுக்காக உதவி துணை புரிகின்றன. அப்போ நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் சொல்ற இந்த துணை உணவு மூலமா மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சரியான அளவுல அவங்களுடைய உடல் வளர்ச்சியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய மென்டல் டெவலப் பண்ற அந்த மூளை வளர்ச்சிக்கும் வந்து மிகச்சிறந்த அளவுல வந்து ஒரு அஸ்திவாரம் கொடுப்பது எவை என்று அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிற்காலத்துல எந்த விதமான தொற்று வியாதிகளும் வராம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அவை துணை உணவுகள் மூலம் நியூட்ரிஷன் சொல்ற அந்த சப்ளிமெண்ட் சொல்ற துணை உணவுகள் மூலமா அவங்களுக்கு வந்து நாம ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை நாம ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அப்ப இதை யாரெல்லாம் செய்ய தவறுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவங்க குழந்தைகள் மேல் எந்தவித அக்கறையும் இல்லாமல் இருப்பவர்களாக தான் நம்ம கருத முடியும். அப்ப துணை உணவு மிகச்சிறந்த அளவுல உங்க குழந்தையுடைய ஆரோக்கியத்தை மிக அஸ்திவாரத்துடன் அவருடைய நீண்ட நெடுநாளுக்கு ஆரோக்கியமாக வாழ உதவி புரியும். Yes. So as I told you that here we go back, look at this. For physical development, if somebody comes to you and tells you that my child's physical development is very low, what should I give? If you say all these protein, lysine, phosphorus, magnesium, calcium, that person will not understand anything. And if at all he understands, he will not be able to get this product where this product will be available. And if the child's immunity is not there, you tell all these things to take, from where that person will get it. The brain development is not there, he is not able to be successful in any field whatsoever he is doing, by studying, by arts, or in the sports. You say that you take all these things, it will definitely help. Never it will be, because the person doesn't know. But now, being in RCM and Nutricharge, it is very easy for us to tell the people to take all these big list of products at one go, and that is nothing but simply say Nutricharge Kids. Everything is there in that. So children, basically, as you know, are not able to eat tablets easily. So they have the children's supplementation in the powder form. So that's the reason why we have come out with powder form. And this is one product which every children in India should be taking. Because the picture and the study which I have shown you at the beginning of this presentation, that almost 50% of the people, child, are in fact very, very unhealthy in India. So we need to give them health, and Nutricharge Kids can only give them health. And Nutricharge Kids, about the Nutricharge Kids product, the development and all those things, knowledge, who will give? Only people like us in RCM and Nutricharge can give. So it is our prime duty to understand and tell this and market this
and spread this to each and every parent of India. Yes, sir. அப்போ இப்படி நாம சில விஷயத்துல சொல்லும் போது, இப்ப நான் முன்னாடியே நான் வந்து 2, 3 ஸ்லைட்ல நான் காமிச்சேன் என்னன்னா, பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லைன்னா என்னுடைய குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சிக்கு எந்த பொருளெல்லாம் கொடுத்தா சரியா இருக்கணும் அப்படின்னு ஒரு அம்மாவோ, ஒரு தாய்மாரோ, இல்ல பெற்றோர்களை கேட்கும்போது, நாம வந்து இதெல்லாம் கொடுங்க, புரோட்டீன், லைசின், மெக்னீசியம் இதெல்லாம் கொடுங்க, இதெல்லாம் கொடுத்தா உங்க குழந்தைக்கு நல்ல ஒரு பிசிக்கல் டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். ஆனா அந்த பெற்றோர்களுக்கு வந்து அப்ப இதெல்லாம் வந்து நான் எங்க வாங்கி கொடுக்கறது, சந்தையில எங்க கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இன்னும் சிலர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நோய் எதிர்ப்பாற்றலுக்கு என்ன கொடுக்கறது, பிரெயின் டெவலப்மெண்ட் நான் என்ன கொடுக்கறது, அப்ப நாம இதை கொடுங்க, அதை கொடுங்க, அயன் கொடுங்க, டிஹெச்ஏ கொடுங்க, இந்த மாதிரி எல்லா கலவையும் கொடுங்கன்னு சொல்லிடுவோம். அப்போ அந்த பெற்றோர்களுக்கு வந்து அது விஷயம் புரியாது. ஏனென்றால் இதையெல்லாம் நான் எங்க தேடி நான் வாங்கி ஒன்னா கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த மாதிரி கேள்வி வர எல்லா நேரத்திலையும் நாம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பதில், இவை எல்லாம் கிடைக்கும் ஒரே ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, அதுதான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் நிறுவனம் கொடுக்கிற நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ப்ராடக்ட். அப்ப இந்த ப்ராடக்ட் போதும் ஒரு குழந்தைகளுடைய எல்லா விதமான உடல் வளர்ச்சிக்கும், உடல் ஆரோக்கியத்திற்கும், நோய் எதிர்ப்பாற்றலுக்கும், எல்லாவித பிரச்சனைகளையும் அவங்கள வருங்காலத்துல வரவிடாமல் அவங்களை ஆரோக்கியமா காதுக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு பொருளா வந்து நாம இதை தர முடியும். இது வந்து பவுடர், அதாவது பொடி உருவத்துல நமக்கு ஒரு துணை உணவா கொடுக்குறாங்க. இதை எந்த குழந்தைகள் எல்லாம் எடுக்கிறாங்களோ, இல்ல இந்த மீட்டிங்ல அட்டன் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல இந்தியாவில இருக்கிற 50% குழந்தைகள் இன்னைக்கு மால் நியூட்ரிஷன் சொல்ற ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு குழந்தைகளாகவே காணப்படுறாங்க. அதற்கு காரணம் இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கப்பெறுவதில்லை. இது கிடைத்தால் அந்த குழந்தைகள் எல்லோரும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வளமான இந்தியாவில் உருவாகும் குழந்தைகளாக மாறுவார்கள். அப்ப இது யாரிடம் கிடைக்குது அப்படின்னா, நம்ம டிஎஸ் ஆகிய நம்ம தான் வந்து இதை எல்லாருக்கும் கொடுக்க முடியும். காரணம் நம்ம நிறுவனம் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ஊட்டச்சத்து துணை உணவு கொடுக்குது. அப்போ நம்மளுடைய முதல் கடமை, பிரைம் டியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து குழந்தைகள், எல்லா குழந்தைகளையும் வந்து ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான குழந்தைகளா மாற்றுவது நம்முடைய கையில் இருக்கிறது. அப்போ இதை நாம கொண்டு போய் சேர்ப்பது ஒரு தலையாய கடமை. அதன் மூலமா நம்ம ஒரு வளமான, ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தையும், ஒரு நாட்டையும் நம்ம உருவாக்க முடியும். குழந்தைகள் வந்து மிகச்சிறந்த எதிர்கால இந்தியாவுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு தலைவர்களாக மாறுவதற்கான வாய்ப்பை நாம உருவாக்கி the helpful bacteria, increases immunity and increases or improves the digestion. It also contains 21 vitamins and minerals, which is according to the RDA we have added. And at the growing stage, if we are not able to supplement these micro elements to the children, their growth will not be in a very correct direction. It will be in a very, very wrong direction. And with vitamins and minerals in Nutricharge Kids, increases the immunity of the child, it improves the digestion and metabolism of the child, it increases the energy of the child, and it also helps in the physical development of the child. Okay, so this is a very, very wonderful product to have, and I really would like to tell you that go and promote like a madman, a madman. Just go and promote. You will get enough and more result with this. Yes, sir. ஸோ இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா 49 இன்றியமையாத ஊட்டச்சத்துக்களை வந்து அடங்கி இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கலவையாக சொல்லலாம். இதுல பார்த்தீங்கன்னா முக்கியமாக 10 வந்து மூலிகள், பொட்டானிக்கல்ஸ் இருக்கிறது. அப்போ 3 வகையான புரத பொருளும், அப்புறம் 29 விட்டமின்ஸ், மினரல்ஸும், ப்ரோபயாட்டிக்ஸ் 3ம், அப்போ வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கலவையாக இன்னைக்கு சந்தையில இந்தியாவில முதல் முறையாக குழந்தைகளுக்காக ஒரு தனி உணவாக கொடுக்கப்பட்ட ஒரே பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ங்கிற ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜி ட்ரிங்க். அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற இந்த ஹெல்த் ட்ரிங்க் மூலமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு மிகச்சிறந்த அளவுல வந்து இந்த கலவைகளை வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ அந்த மிகச்சிறந்த அளவுல இந்த கலவைகளை சேர்க்கிறதுக்கு வந்து இதுல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவைக தான் வந்து இந்த நியூட்ரிஷன்ஸ், முக்கியமான இந்த நியூட்ரிஷன்ஸ்ல வந்து இதுல சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அப்போ 1 மினிட் சார். அப்போ இந்த
நியூட்ரிஷன்ஸ் அண்ட் பொட்டானிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல பல எந்த நிறுவனங்களையும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பொட்டானிக்கல் கூட இல்லாம தான் இன்னைக்கு வந்து நிறைய பொருட்களை வந்து கொடுக்குறாங்க. ஆனா நம்முடைய நிறுவனம் பாத்தீங்கன்னா 10 வகையான மூலிகளை வந்து இதுல சரியான அளவுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சார். ஸோ இதுதான் வந்து நம்முடைய நியூட்ரிசார்ஜ் நிறுவனம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஆராய்ந்து சரியான அளவுல கொடுக்குறாங்க. அதுல முக்கியமா புரோட்டீன் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது வந்து மிகச்சிறந்த அளவுல குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் அதே பார்த்தீங்கன்னா நோய் தடுப்பாடுறதுக்கு வந்து மிக மிக இன்றியமையாத பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து. அதுல சரியான அளவுல இந்த புரதங்களான சோயா புரோட்டீனையும் வே புரோட்டீனையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் புரோட்டீனையும் நம்முடைய உடல் எடை அதாவது மசில் மாஸ்ன்னு சொல்ற அந்த சரியான அளவுல உடல் வளர்ச்சிக்கு வந்து அதை வந்து விகிதாச்சார அளவுல நமக்கு வந்து சரியாக கொடுத்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட் சார். ஸோ இதோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு சரியான ஒரு டெவலப்மெண்ட் வளர்ச்சியை சரியான நேரத்துல சரியான வயதோட ஒத்த ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கு மிகச்சிறந்த அளவுல உதவி புரிகின்றன. மேலும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல நம்ம வந்து இந்த புரோட்டீனோட இந்தியாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான எடையை கொடுப்பது, வெறும் எடையை கொடுப்பது அல்ல, சரியான அந்த தசை பகுதிகளாக இருந்தாலும் சரி சரியான வெயிட் அந்த வெயிட்டை கொடுப்பது, ஹெல்த்தி வெயிட்னு சொல்ற ஆரோக்கியமான உடல் எடையை கொடுப்பதிலையும் சரியான உயரத்தை கொடுப்பதிலையும் இவை சரியான அளவுல நமக்கு வந்து உதவி புரிகின்றன. ஸோ நியூட்ரிசார்ஜ்ல வந்து அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ப்ரீபயாட்டிக்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரோபயாட்டிக்ஸ் சேர்த்திருக்காங்க. இந்த ப்ரீபயாட்டிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஃபைபர் அதாவது நார் சத்தான ஃப்ரக்டோஹோலிகோசாக்கரைட்ஸ் இருக்கிறது. இதனால் தான் இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல நடுத்தர வயது உடையவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் இது வந்து முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுது. காரணம் என்னன்னா இது செரிமானத்தை சரியான அளவுல வந்து இது நிர்வகிப்பதனாலதான் இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளா வந்து நம்ம கருத முடியும். மேலும் பாத்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பாக்டீரியாஸான லாக்டோபாசிலஸும் அப்புறம் பாத்தீங்கன்னா பைஃபோடோ பாக்டீரியாவும் சேர்த்திருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு சரியான அளவுல உடம்புல அந்த செரிமானத்தை வந்து தக்க வச்சு உடலை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு மிகச்சிறந்த அளவுல அவை உதவி புரிகின்றன. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ இந்த ப்ரீபயோட்டிக்ஸும் ப்ரோபயோட்டிக்ஸும் நம்ம உடம்புல வந்து என்னெல்லாம் விஷயங்களை பண்ணுது பாத்தீங்கன்னா இவை சரியான அளவுல வந்து உடம்பை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு சமநிலை மேலும் இம்யூனிட்டியை அதாவது நோயை டைஜஷனை அதாவது செரிமானத்தை சரியான அளவுல வைப்பதற்கும் வந்து இது உதவி பெறுகின்றன. உடம்புல கெட்ட பாக்டீரியால இருந்து நல்ல பாக்டீரியால வந்து சரியான அளவுல உடம்புல வைத்து நம்மளை வந்து பராமரிப்பதிலும் இவை மேலும் மிகச்சிறந்த அளவு உதவி புரிகின்றன. சோ அதனாலதான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ்ல பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த அளவு ஊட்டச்சத்தை நாம வந்து சேர்த்திருக்கோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இவை வந்து மிகச்சிறந்த சிறிய அளவுல அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸா இருந்தாலும் இவை நம்முடைய உடல் வளர்ச்சியில உடல்ல பல விஷயங்களை பங்காற்றுவதில் மிகப்பெரிய அளவுல வந்து உதவி புரிவதனாலதான் இதுவும் நமக்கு இந்திய அளவுல தேவைப்படுது. அதனாலதான் RDA சொல்லும் அந்த அளவுக்கு ஏற்ற 29 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸையும் தாது உப்புகளையும் நம்ம வந்து இதுல வைத்திருக்கிறோம். அப்ப இவைகள் என்ன பண்ணுது அப்படின்னா இவையும் நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்காற்றலாக வந்து இவை செயல்படுவதனாலதான் இவை நமக்கு மிகச்சிறந்த பொருள் அதாவது இம்யூனிட்டியை மட்டும் இல்லாம உடல் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் டைஜஷனுக்கும் செரிமானத்திற்கும் மெட்டாபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் உடம்புல வந்து ஆரோக்கியத்தை ஆற்றலை கொடுப்பதற்கும் அதே மாதிரி பிசிக்கல் டெவலப்மெண்ட் உடல் வளர்ச்சி சரியான அளவில் வைப்பதற்கும் முக்கியமான ஒரு பொருளாக இவை நமக்கு செயல்பட்டு ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. Yes. Now, Nutricharge Kids has got 10 botanicals as we have already told. Now, I'll tell you what all they are. And these are the 10 names, but simply reading, it will not give you any effect whatsoever. So, one by one, I'll take it and I'll tell you what actually it is. The first is Philanthus neruri, which is known as Kedar Delhi. And I think Raju will be in a good position to tell you what actually it is in Tamil Nadu. In Tamil, what we say, it increases the appetite very nicely. So if a child is not eating properly, and if the mother comes to you and asks you to give something for the child so that the child can eat nicely and his appetite can be increased. So this is one product you should give because it has got botanical called Philanthus neruri, increases appetite, and this is the scientific study of that. Yes, sir. சோ அதோட மட்டும் இல்லாம நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல ஒரு சிறந்த ஒரு கலவை என்ன அப்படின்னு 10 வகையான மூலிகைகள் அதாவது பொட்டானிக்கல்ஸ் சொல்ற அந்த பொருள். அப்ப இந்த 10 வகையான இதையும் வந்து ஒன்னோட ஒண்ண நான் வந்து அப்படியே சொல்லிட்டு போகாம ஒவ்வொன்னத்தை பத்தி நான் வந்து இதுல சொல்றேன். அதுல முக்கியமா முதல்ல இருக்கிற ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து
பிலாந்தஸ் நிரூரி அப்படின்னு சொல்ற தமிழ்ல அழகா சொல்லப்படுகிற கீழா நெல்லி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகையை வந்து குழந்தைகளுடைய அந்த பசி ஆற்றலை தூண்டுவதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளா இருப்பதனாலதான் நம்முடைய குழந்தைகள் வந்து பசியின்மை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது அந்த பசியை தூண்டி அவங்க சரியான ஊட்டச்சத்து பொருட்களை எடுத்து உண்பதற்கு இவை மிகச்சிறந்த அளவுல உதவி பெறுவதனாலதான் இந்த பிலாந்தஸ் நிரூரி கீழா நெல்லி நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல வந்து ஒரு சரியான அளவுல நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஓகே சார். Next is Glycreza glabra, which is in our language called as irritimodurum, and it helps in increasing the immunity of the child. So that's why when you give Nutricharge kid, the botanical called Glycreza glabra helps increasing immunity. Yes, sir. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா கிளைசேர்ஜா கிளாப்ரா அப்படிங்கிற ஒரு பொருள். இதை வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிமதுரத்தோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு தடுப்பாற்றலை அதிகப்படுத்துவதில் மிகச்சிறந்த அளவு உதவி புரிகின்றன. ஸோ அதனாலதான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் நிறுவனம் இந்த அதிமதுரத்தை வந்து நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அதாவது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துவதற்காக. ஓகே சார். Next is which is vinifera, and this is called dry red grapes. It helps relieving cold and cough in the children. Yes, sir. அடுத்ததா பாத்தீங்கன்னா விட்டிஸ் வினிபெரா. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம தமிழ்ல சொல்ற உலர் கருந்திராட்சை. அப்ப இந்த உலர் கருந்திராட்சை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அந்த கோல்டு, இந்த மாதிரி ஜலதோஷம் கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அது மாதிரி இருமல் ஏற்படும் போதும் அதுல வந்து ஒரு நிவாரணம் கொடுப்பதற்கு இவை மிகச்சிறந்த உதவி பெறுவதனாலதான் அதையும் நம்ம இதுல சேர்த்திருக்கோம். ஓகே. Yes. Next is Tinospora cordifolia, which is known as chittamrudu. It helps improve intelligence IQ. Right? So the brain will definitely work a lot with Tinospora cordifolia. And apart from that, we also added DHA here. And if you give DHA twist along with Nutricharge kid, where will the brain of the child will land? You just understand. You can have Ramanujam, you can have Shivan, you can have Isaac Newton, you can have or what all great people at your home itself. Yes, sir. அடுத்ததா பார்த்தோம்னா டினோஸ்போரா கார்டிஃபோலியா. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீந்தல் கொடி அப்படின்னு நம்ம தமிழ்ல அழைக்கிற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இது என்ன பண்ணா அந்த குழந்தைகளுடைய அந்த அறிவுத்திறனுக்கு அறிவாற்றலை வந்து மிகச்சிறந்த அளவுல வந்து வைப்பதற்கு மிகப்பெரிய அளவு உதவி புரிகின்றன. அப்போ நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல இந்த சீந்தல் கொடியோட DHA ஏற்கனவே இருக்கிறது. இதோட அந்த குழந்தைகளுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் டிஸ்ட் சேர்த்து கொடுக்கும் போது அந்த குழந்தைகளுடைய அறிவுத்திறன் அபரிமிதமாக இருக்கும். அப்ப அந்த குழந்தைகளுடைய செயல்பாடு மிகப்பெரிய அளவுல இருக்கும். நம்முடைய வீட்டில் வந்து ஒரு சிவனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நியூட்டனாக உருவாகி இருக்கலாம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு ராமன் அளவுக்கு, அதாவது ஒரு மிகச்சிறந்த அறிவாற்றலுடைய ஒரு அறிவியலாளர்களை உருவாவதற்கான வாய்ப்புகள் நாம இதன் மூலம் உருவாக்கி கொடுக்க முடியும். ஓகே சார். And next is Sairam Roxburgham, and it is known as Jeeragam, and it helps in improving a very strong immunity, and that's what is very much required for the child. Yes, sir. சார் சைரம் எந்த சார்? அது ஜீரகம். 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 ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது சாய்ராம் ரோக்ஸ்பர்கேனியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. நம்ம தமிழ்லயே அதை சீரகம் அப்படின்னு சொல்றோம். அந்த சீரகம் பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் இம்யூனிட்டியை அதிகப்படுத்துவதில் உறுதிப்படுத்துவதில் மிகச்சிறந்த அளவுல உதவி புரிகின்றன. ஓகே. Yes, and next is Gingiber officinale. It is called Inji, and helpful in flu and cold, and very very powerful botanical. And in North India, people use it for drinking tea. They make chutneys, they make achar, all those things they make from this. I don't know how many of us use this, but this is very 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 important ingredient. Yes, sir. அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிஞ்சிபர் அபிஷியல் சொல்றேன், நம்ம உணவுல சேர்த்து கொள்ளும் இஞ்சி. அப்ப இந்த இஞ்சி தான் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த சுவாச சம்பந்தமான பிரச்சனை, அந்த கோல்டு, ஜலதோஷம், மற்ற நோய்கள் எது வந்தாலும் அதுல தடுத்து செயல்படுவதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊறுகாயிலையோ இல்ல மற்ற உணவுகள்லயோ வந்து இதை வந்து ஒரு முக்கியமான பொருளை அவங்க அதிகமா சாப்பிடுறாங்க. நம்ம தென்னிந்தியால நம்ம எந்த அளவுக்கு அதை உபயோகிக்கணும்னு தெரியல. அப்ப அது அந்த அளவுக்கு இருந்ததுன்னா இது மிகச்சிறந்த அளவுல நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஓகே சார். Yes, and next is Osimum sanctum, and it is nothing but tulsi, beneficial in strengthening of respiratory organs, and it is very very important for the child because from here the child develops all sort of respiratory problems.
because of the dust and because of the immunity loss and all those things. But if you start giving all these things from the beginning, the result will be absolutely superb. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆசியம் சாங்டம் சொல்ற துளசி. இந்த துளசி என்னன்னா குழந்தைகளுடைய அந்த சுவாச உறுப்புகள் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு மிகப்பெரிய அளவு உதவி புரியுது. காரணம் என்னன்னா இன்னைக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாமே இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாமே தூசு புகை இவையோட தான் சேர்ந்து வளர்கின்றன. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த சுவாச பிரச்சனைகள் அதிகமா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதை ஆரம்ப காலத்திலேயே கொடுக்கும் போது அந்த குழந்தையுடைய அந்த சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் வராம அவங்களை ஆரோக்கியமாக வளர வைக்கலாம். ஓகே சார். Yes. Now, Piper longum typically helps in relieving the blocked nose, and this is the most irritating stuff for the children. If the nose get blocked, the children will have all sorts of irritation and problem, and they will make a hell of a problem for you all. So it is very, very important that Piper longum, which is added in Nutricharge kits, relieves these type of irritating stuffs. Yes. அடுத்தது பாத்தீங்கன்னா பைப்பர் லாங்னு சொல்ற திப்பிலி. அப்ப இந்த திப்பிலி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து குழந்தைகளுடைய மூக்கடைப்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்குது. ஏன்னா மூக்கடைப்பு ஏற்படும் போது அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற பல பிரச்சனைகளை வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்ப அந்த இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நம்முடைய இந்த திப்பிலிங்கிற ஒரு அற்புதமான மூலிகை. ஓகே சார். Yes. And next is oregano. Oregano is the combination word we also known as pudina or panikurka, which helps in relieving inflammation on chest and protects from cough. It's a continuation of what the tulsi does. It also enhances the power of that. So oregano is very, very important. Yes, sir. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரிகானோ அப்படின்னு சொல்ற ஒரு மூலிகை. இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி அப்படின்னு சொல்றோம். இந்த கற்பூரவள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் குழந்தைகளுக்கு வந்து அந்த மார்பு பகுதியில் ஏற்படுற சளி பிரச்சனைகள் இல்ல வலிகள் அதே மாதிரி இருமல் பிரச்சனைகளை வரவிடாம இவை மிகச்சிறந்த அளவுல வந்து நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா துளசியும் இதுவும் சேர்ந்து இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவிடாம அவை ஆரோக்கியமாக நம்மளை பாதுகாக்கும். ஓகே சார். And cinnamon, which is known as karvapatta, helps protecting for oxidative damage caused due to harmful free radicals. And at the developing stage, if the harmful free radicals are released in the body, so where will be the cells of these young children? They will all die very fast and they will have very, very big, dangerous disease. So we should save all these children from that, and that's the reason why cinnamon is added in Nutricharge kits. ஓகே சார். சின்னமன் அப்படின்னு சொல்ற இந்த பட்டைங்கிற இந்த நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம நார்மலா எல்லா இதுலயும் உபயோகிக்கிற இந்த பட்டை நோய் எதிர்ப்பாற்றல் அதிக அளவு, அதாவது ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் செல் சேதாரத்தை வந்து சரி பண்ணி அவையில அந்த ஹார்ம்ஃபுல் ரேடிக்கல் சொல்ற அந்த பொருட்கள் வந்து செல் சேதாரம் அடைவதை பாதுகாத்து குழந்தைகளை ஆரோக்கியமாக வைப்பதற்கு மிகச்சிறந்த அளவுல உதவி புரிகின்றன. ஓகே சார். Now, benefits of Nutricharge kits. If somebody asks you, what is the benefit if I give Nutricharge kits to my child? You can just tell this. That first is, it is clinically proven. This is the first benefit of Nutricharge kits. Clinically proven. And what is that is clinically proven? It is proven that it is helpful in improve the developmental skills while increasing children's weight, height, and BMI. So everything will be improved very nicely if you give Nutricharge kits, and all these things are proven clinically. Number one benefit. Number two, it's a unique health drink for children, contains 49 nutrients. Out of that is 10 botanicals, and which you don't find anywhere in there. These are very silent features, a unique selling point, right? And if I give you, my child is not properly growing, she is or he is in 8th, looks like in 5th. So what is that in Nutricharge kits which helps to increase the height, muscles, physical strength of children? It is the protein which is there added in it. 3 types of protein, say soya, whey, and milk protein. Okay, we'll finish off this and we'll go. அப்போ இந்த நியூட்ரிசார்ஜுடைய பலன்கள் என்ன, அப்ப குழந்தைகளுக்கு எந்த மாதிரி இவைகளை வந்து உதவியே புரியுங்க அப்படின்னா என்ன, இந்த குழந்தைகளுக்கு இந்தந்த
விஷயங்களுக்கு இது வந்து உதவி புரியுமா, எந்த மாதிரி பலன்களை இது கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து மிகச்சிறந்த அளவுல குழந்தைகளுக்கு வந்து பல நன்மைகளை வந்து கொடுக்கின்றன. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற அவங்களுடைய விஷயங்களுக்கு வந்து இவை உதவி புரிகின்றன. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இது வந்து கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு சொல்றோம். அதாவது மிகச்சிறந்த அளவுல வந்து இது வந்து ஒரு சோதனைகளின் அடிப்படையில் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் ஒரு பொருளாக இது இருப்பதனாலதான் இதை வந்து நம்ம கிளினிக்கலி ப்ரூவன் சொல்றோம். அந்த அளவுக்கு இவை குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சியிலையும் அவங்களுக்கு எல்லா விதமான திறமைகளையும் வெளிப்படுத்துவதிலையும் அவருடைய ஹைட் வெயிட்னு சொல்ற அந்த உடல் எடையிலையும் உயரத்தை சரியாக கொடுப்பதிலையும் வந்து மிகச்சிறந்த ஒரு பொருளாக இது நிரூபிக்கப்பட்டிருப்பதனாலதான் இது வந்து தாராளமா பாத்தீங்கன்னா 49 நியூட்ரிஷன்ஸ், அதாவது சிறந்த அளவுல வந்து 49 வகையான ஊட்டச்சத்துக்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பொருளாக இது கருதப்படுவதனாலதான் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவுல இதை கொடுத்து அவங்களோட ஆரோக்கியத்தை நம்ம கொண்டு வர முடியும். அதுல என்னுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு எதை எதை தேவை, எந்த விஷயங்களை கொடுத்தா என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து அந்த வளர்ச்சி சரியான அளவுல வயது கொத்து அடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல என்னெல்லாம் பாத்தீங்கன்னா சோய் புரோட்டீன், அப்புறம் வே புரோட்டீன், அப்புறம் மில்க் புரோட்டீன் வந்து சரியான அளவுல சேர்த்திருக்காங்க. அப்ப இது அந்த சரியான அளவுல அந்த உடல் வளர்ச்சியையும் அந்த உயரத்தையும் கொடுக்கும். ஓகே சார். And by giving Nutricharge Kids, how the gut health of the child improves. It is because of prebiotic, probiotic vitamins and minerals added to Nutricharge Kids. Also, how the immunity is being increased for the children. It is because of the prebiotic, probiotic vitamins and minerals added in Nutricharge Kids. How it is helpful in increasing the energy and to keep active the child whole day. It is because of the beneficial nutrients added in Nutricharge Kids like prebiotics, probiotics, vitamins and minerals. And how it protects the child from cold, cough and other daily infections. Daily infections, very, very important point. Very, very important point, daily infections. It is because of the 10 botanicals added in Nutricharge Kids. So let's go back again. அப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா கட் ஹெல்த் அப்படின்னு சொல்ற அந்த அவருக்கு எப்படி சொல்ற செரிமானத்தை வந்து சரி பண்றதுக்கு வந்து எந்த ஒரு ஏன்னா எந்த ஒரு குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா செரிமானம்ங்கிறது ஒரு முக்கியமான அந்த செரிமானத்தின் மூலமால்தான் எல்லா ஒரு பொருளும் உடம்புல உட்கரிக்கப்பட்டு சரியான அளவுல அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். அப்ப அதற்கு வந்து முக்கியமாக தேவை என்னன்னா அந்த குழந்தையுடைய அந்த கட் ஹெல்த்ன்னு சொல்ற அந்த வயிற்று பகுதி செரிமான பகுதி வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். அப்ப அதை சரியாக பண்றதுக்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் அதை வந்து சரியான அளவுல சேர்த்திருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இவைகள் எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தைகளுடைய அந்த செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்து எல்லா பொருட்களையும் சரியான அளவுல அவங்களுக்கு வந்து உட்கிரகிக்கிறதுக்கு இவை உதவி புரிகின்றன. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி, அந்த குழந்தைகளுடைய நோய் தடுப்பாற்றலுக்கு வந்து எவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அதே ப்ரீபயோட்டிக்கும் விட்டமின் மினரல்ஸும் வந்து சிறந்த அளவுல உதவி புரிந்து அந்த குழந்தைகள் நோய்வாய்ப்படுவதிலிருந்து அவைகள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மிகச்சிறந்த அளவுல இவை பங்காற்றி உதவி புரிகின்றன. சோ மேலும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து நாள் முழுவதும் வந்து எனர்ஜி ஆற்றலோடு இருப்பதற்கு, சரியாக எல்லா வேலைகளையும் சரிவர செய்து சுறுசுறுப்பான குழந்தைகளாக இருப்பதற்கு இவை மிகச்சிறந்த அளவு உதவி புரிகின்றன. அதனாலதான் இவை இதுல சரியான அளவுல சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஓகே சார். சோ மேலும் இந்த பொட்டானிக்ஸ் இது பாருங்க சார். அப்போ மேலும் பாத்தீங்கன்னா இந்த பொட்டானிக்ஸ் மேலும் இந்த மூலிகளுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவை அந்த குழந்தைகளுக்கு வந்து நோய்வாய்ப்படும் போது, முக்கியமாக ஜலதோஷம், இருமல் போன்ற அதாவது தொற்று வியாதிகள் ஏற்படும் போது அந்த தொற்று வியாதிகளிலிருந்து அவர்களை வந்து ஆரோக்கியமாக வைப்பதற்கு, அவங்கள வந்து சிறந்த செயல்பட வைப்பதற்கு வந்து இந்த மூலிகைகள் மிகச்சிறந்த அளவுல இருப்பதனாலதான் இதை சரியான அளவுல நாம ஒரு இதாக நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல இதை சேர்த்திருக்கிறோம் நாம. Yes. Now, potential benefits of real cocoa powder, which is being added in Nutricharge Kids, which is full of antioxidants, as you know, it will increase the cell quality, and it is approved by FSSAI, that is Food Safety Standard Authority of India, and it is also approved that these ingredients are very safe for the children. And the other Nutricharge Kid pack is, Nutricharge Mango Taste, which contains beta carotene, and beta carotene is what? It is abundant in Alfonso mango powder, and that is why it keeps the children's eyes healthy.
improves the vision, increase memory power, and increase the immunity. This is what Nutricharge Kids do. So we have got two presentation, which is 100% vegetarian, very safe to use, and meets the growing need of every children's body. Yes. அப்போ நம்முடைய இந்த நியூட்ரிசார்ஜ் மேங்கோ பாத்தீங்கன்னா 2 வகையான ஒரு சிறந்த சுவையூட்டிகள்ல கொடுத்திருக்காங்க. அவை வந்து இயற்கையான சுவை பொருட்கள். அவை எவெல்லாம் பாத்தீங்கன்னா, அதுல முதல்ல பாத்தீங்கன்னா சாக்லேட் ஃபிளேவர்ல கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா மிகச்சிறந்த அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவுல நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளா சொல்றோம். அதனாலதான் FSSAI வந்து அதை அங்கீகரித்து இது குழந்தைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குற ஒரு முக்கியமான பொருளா இது கருதப்படுவதனாலதான் கொக்கோ பவுடர் இதுல சேர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்போன்சா மேங்கோவோட சுவையூட்டியை கொடுத்திருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா இதுல பீட்டா கரோட்டின் அதிக அளவுல இருக்குது. இது இருப்பதனால அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஐஸ் ஹெல்த், கண் பார்வை மிகச்சிறந்த அளவுல ஆரோக்கியமாக இருக்கும். சரியான பார்வையை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பாத்தீங்கன்னா மெமரி பவர், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அதோட அவருடைய நோய் எதிர்ப்பாற்றல் மிகச்சிறந்த அளவு இருப்பதனாலதான் இவை இரண்டையும் சரியான அளவுல நம்ம சேர்த்திருக்கோம். ஓகே சார். மேலும் இவை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு சரியான அவங்களுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்தை இவை மிகச்சிறந்த அளவுல கொடுப்பதோட மட்டும் இல்லாம வளர்ச்சியை வந்து இவை சரிவர வந்து நிர்வகிப்பதனாலும் மேலும் இது 100% ஒரு சைவ பொருளாக இருப்பதனால இதை நாம தாராளமாக இதை உபயோகிக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுத்து. And this is the clinically proven Nutricharge Kids mango taste and chocolate taste, and these are the labels, and this can be given from the age of 1. Of course, it is written here 2 to 13, but you can give it above and you can give it below also. That is, as you can see, there is a little bit scoop over here, right? A spoon-like structure, right? Half of this you can give up to the age of 1, and full of this you can give from the age of 2. So you can start giving at the age 1 Nutricharge Kids to the children, and you can go up to any age. That's not a mark that you should give only at the 13 years of age, right? That's one thing. And if you add Nutricharge DHA twist to it, so what DHA twist, as you know, it is like this. It's a DHA compound which increases the brain development, right? And this can be broken like this. You can break like this and squeeze it into it, the external food, and just give it to the child. Also, you can add this to the Nutricharge Kids and give to the child. So double dhamaka it will be. One will take care of the physical development and the other will take care of the mental and brain development very nicely. Okay, right. This is how we do. And what I want to tell about Nutricharge DHA twist over here. See, look at this is the combination which I would like you to give. A Nutricharge Kids and Nutricharge DHA twist. Now, how to give? Nutricharge DHA twist from 6 months to 2 years, 1 capsule daily. From 2 years to 6 years, 2 capsules daily, and from 6 years to 10 years, 3 capsules daily. Everything should be added with Nutricharge Kids and can be given. It will take care of the physical development of the child and mental development of the child, and all put together, your child will be absolutely a superstar. That's what I can say. Okay, he will be absolutely multi-talent. Whether it is sports, whether it is arts, whether it is memory, whether it is academic performance, whether it is health, everywhere he will be shining like it. Yes, sir. ஸோ அப்போ இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு மிகச்சிறந்த அளவுல வந்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா அது எந்த மாதிரி வயதொத்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். எந்த மாதிரி வயதொத்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இதல்ல சார் 2 to 3 ஏஜ். ஓகே. அப்போ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி வயதுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பொதுவாகவே பாத்தீங்கன்னா 2 முதல் 13 வயது. ஆனா இப்ப நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் ஒண்ணு இருக்கும். அதை நம்ம திறந்து பார்க்கும்போது அதுல உள்ள ஒரு கொடுத்துருப்போம். இதுல பாதி அளவு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு நம்ம 1 வயது குழந்தைகள் கூட கொடுக்கலாம். அப்போ மொத்தத்துல நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை நம்ம 1 வயது முதலே தொடங்கலாம். அந்த ஸ்கூப்ல பாதியை வந்து கொடுத்து அந்த 1 வயதுலயே அந்த குழந்தைக்கு DHA நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுக்கறத நம்ம தொடங்க முடியும். ஏன் அப்படின்னா
இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸும் அதற்கு கூட நம்முடைய நியூட்ரிசார்ஜ் டிஸ்ட் டிஹெச் டிஸ்ட்டும் ஒரு பொருளும் இருக்கிறது. இந்த இரண்டையும் வந்து சரியான அளவுல வந்து உணவுல வந்து நம்ம சேர்த்து அந்த குழந்தை கொடுக்கும்போது, அதாவது இப்ப டிஸ்ட் அப்படின்னா அதை உடைச்சு போட்டு நம்ம அந்த உணவுல குழந்தைகளுக்கு வந்து அந்த 1 வயதுக்கு மேல குழந்தைகளுக்கு கொடுத்து வர இந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்கும் அந்த உடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்ஸ் என்ன பண்ணும், அந்த குழந்தையுடைய உடல் வளர்ச்சியை வந்து மிகச்சிறிய அளவுல வந்து கொண்டு போகும். இந்த டிஹெச் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்னு சொல்ற அந்த மூளை வளர்ச்சியை வந்து மிக அபரிதமா மாற்றி கொடுக்கறதுல மிகச்சிறந்த பொருளா வந்து இவை இணைந்து செயல்புரியும். அப்போ இந்த இரண்டையும் நம்ம அந்த குழந்தைகளுக்கு எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை வந்து நம்ம வந்து 1 வயதுக்கு மேலேயே அந்த 2 வயதுல இருந்து நம்ம கொடுக்க தொடங்குறோம். அதோட பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் டிஸ்ட்டை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து உணவுல 2 முதல் அந்த 6 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து 2 இதாக வந்து நாம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 முதல் 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து 3 டிஹெச் டெஸ்ட்டை வந்து நம்ம அதுல சேர்த்து கொடுக்கலாம். சோ மொத்தத்துல ராஜு 6 மாசம் முதல் 2 வயசு வரை ஒரு ஒரு ஓகே ஓகே சார், ஓகே சார். அதாவது அந்த டெஸ்ட் வந்து 6 மாதம் முதல் 2 வயது வரை ஒரு நியூட்ரிசார்ஜ் அந்த டிஹெச் டெஸ்ட்டை வந்து நம்ம அந்த உணவுல சேர்த்து கொடுக்கலாம். 6 மாதத்துல இருந்து 2 வயது வரை. அப்ப 2 வயது முதல் 6 வயது வரை 2 டெஸ்ட்டை வந்து நம்ம அந்த உணவுல சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். 6 வயதுல இருந்து 10 வயதுக்கு மேற்பட்ட அந்த குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா, உள்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம 3 டெஸ்ட்டை வந்து நம்ம அதுல உணவுல சேர்த்து கொடுக்கலாம். அப்ப இப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு செயலாற்றலும் அந்த அறிவாற்றலும் எல்லா ஒரு விளையாட்டுலையும் மற்ற விதயத்துல விஷயங்கள்ல பங்கேற்கும் போது அபரிவிதமான ஆற்றல் மிகுந்த மிகச்சிறந்த ஒரு குழந்தைகளாக அவங்க வந்து எதிர்காலத்துல அவங்க பிரகாசிக்க முடியும். அந்த அளவுக்கு இவை மிகச்சிறந்த அளவுல உதவி புரிந்து அந்த குழந்தைகளை ஆரோக்கியமான குழந்தைகளாக மாற்றி நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்தை குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஓகே சார். Thank you, Raju, for the wonderful translation. And I would like to tell each and everyone that this is one product which we have taken as a pledge in the New Year's Day, and see that every children around our state, around our locality, around our family will be absolutely healthy and will be growing nicely. So just promote it like a madman, a mad person, and I will tell you, you will get enough and more result with this. Thank you very much, and back to the leaders. அப்போ இந்த புத்தாண்டுல நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன இல்லைன்னா, இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை நீங்க உங்க குழந்தையோட மட்டும் இல்லாம உங்க சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தாராளமா கொடுக்க ஆரம்பிங்க. இதனால என்ன ஆகும்னா, நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற பல குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக மாறுவதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும். அப்போ எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஒரு வெறித்தனத்தோட இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை நம்மை சுற்றி இருக்கும் அந்த தலைமுறையை மாற்றுவதற்கு நாம கொடுத்து அவர்களை ஆரோக்கியமாக மாற்றுவோம். ஓகே, நன்றி சார். ஓகே.